உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு வீட்டு சமையல நான் செஞ்சு காமிக்க போறது ஒரு ஹோட்டல்ல இருக்கிற ஒரு சைட் டிஷ், அதாவது வெந்தயக்கீரை பட்டாணி மசாலா. இது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து ஹோட்டல்ல மீத்தி மலாய் மட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் தான், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம வீட்லயே பண்ணலாம். இதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்றேன், கவனமா பாருங்க. வெந்தயக்கீரை பட்டாணி மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: சிறிய வெந்தயக்கீரை 2 கட்டு, 150 கிராம் பட்டாணி வேக வைத்தது, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10, ஃப்ரெஷ் க்ரீம் எனப்படும் கடைந்த பாலேடு 1/2 கப், பெரிய வெங்காயம் 200 கிராம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை தேவைப்படும் அளவு, பச்சை மிளகாய் 2, தேவையான அளவு உப்பு, தகுந்த அளவு எண்ணெய். வெந்தயக்கீரை பட்டாணி மசாலா செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பொதுவாக நிறைய ஹோட்டலில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா மீத்தி மலாய் மட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது மலாய்ங்கிறது ஃப்ரெஷ் க்ரீம், கடைச்ச பால் எழுது இப்போ வந்து கடைகளில் ரெகுலராக கிடைக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு பண்ணுறது தான் மெயின் பேஸே. அதுதாங்க, பார்க்கறதுக்கு ஒயிட் கலராக இருக்கும். இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. இதோட எண்ணெயில் வந்து நான் சேர்க்க போகிறது பச்சை மிளகா. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு அதிக காரம் பிடிக்காது, ஏன்னா கொஞ்சம் அந்த க்ரீம் இருக்கிறப்ப அந்த க்ரீம் ஃப்ளேவரில் இருக்கணும். அதோட தேவையான அளவு வெங்காயம். இந்த வெங்காயம் தான் இதுக்கு பேஸு, நம்ம வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி நிறையா கிடைக்கும். பொதுவாக வந்து சைட் டிஷ்ஷஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுவாக சொல்லுவாங்க ஒயிட் மசாலான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வெள்ளை நிறத்தில் இருக்கிற கிரேவி, அதே நேரம் வந்து ப்ரௌன் நிறத்தில் இருக்கிற ஒரு கிரேவின்னு சொல்லுவாங்க. ப்ரௌன் நிறங்கிறப்போ வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரௌன் கலர் ஆன பிறகு அரைப்பாங்க. இல்லைன்னா ரெகுலர் கிரேவியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் பேஸ்ட் அது வந்து ரொம்ப காமனாக இருக்கும். இது மாதிரி வந்து 3 விதமான சைட் டிஷ்ஷஸ் வந்து ஒரு காமன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேஸ் இருக்கும். அதாவது கர்ட் பேஸ்டு இருக்கும், ப்ளஸ் பால்கோவா பேஸ்டு இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொருக்கும் பேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்போ டிஃப்ரெண்டான மசாலாஸ் நம்ம நல்லா டேஸ்டியாக பண்ண முடியும். வெந்தயக்கீரை, அதாவது மீத்தி அப்படிங்கிறப்ப வந்து வெந்தயக்கீரை. நம்ம வந்து வெந்தயக்கீரையில் வந்து 2 விதமான வெந்தயக்கீரை கிடைக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேங்க. குட்டி குட்டியாக இருக்கிற ஒரு வெந்தயக்கீரை, ப்ளஸ் வந்து நல்ல பெரிய கட்டாக இருக்கும். உங்களுக்கு எது கிடைச்சாலும் அது வாங்கிக்கோங்க. எந்த வெந்தயக்கீரையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆஞ்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி வடிகட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை கட் பண்ணணும். அது கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணுறதா இருந்தால் வெந்தயக்கீரை கசந்துடும். அப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து பெசரி வச்சிட்டிங்கனாக்கா வெந்தயக்கீரை கசக்காது. இப்போ இந்த வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ரொம்ப நிறம் மாறல. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதோட முந்திரி பருப்பு, இதுக்கு வந்து முந்திரி பருப்பு நல்ல ஒரு ரிச்னஸ்க்காக போடுறவங்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சூட்லேயே இது போட்டிங்கன்னா இது நல்லா வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸான விழுதாக அரைக்காதீங்க. இதில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே தான் அரைச்சிக்கிறோம். இப்போ நான் வதக்கியதை வந்து நல்லா ஆறிடுச்சிங்க. இந்த மாதிரி மிக்சியில் போட்டிருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். கொஞ்சம் விட்டு விட்டு ஏக்கிட்டு கொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கனாக்கா வந்து அதிகமான எண்ணெய் பிடிக்கும் நம்மளுக்கு வதக்கிறப்போ. இப்போ முதல்ல இந்த வாணலியில் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு அவங்கவுங்க வாசனைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டால் போதுமானது. இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த பிறகு வெந்தயக்கீரை இதை சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை ரொம்ப சீக்கிரம் வந்து ஃப்ரை ஆகிடுங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம போட்டு வதக்கினா போதுமானது. இதோட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணிக்கு பதிலாக ஸ்வீட் கார்ன் போடலாம், இல்லைன்னா வந்து பன்னீர் சேர்க்கலாம். அது ரெண்டுமே வந்து இதோட சேர்த்தும் போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம்.
நம்ம ஆல்ரெடி நம்ம இதை வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் வந்து அந்த அளவுக்கு பச்சை வாடை இருக்காது. ஜஸ்ட் 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதுமானதுங்க. ஏன்னா இது நிறம் மாறாமல் சமைக்கணும், ஒயிட் கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி. இப்போ இதோட பார்த்திங்கன்னா நான் சேர்க்க வேண்டியது வந்து இன்னும் கரம் மசாலா தூள் இருக்குது, உப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் உப்பு அதிகமாக பிடிக்காதுங்க, ஏன்னா காரமும் குறைவு. இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் பேஸுங்கிறதுனால அதிகமான வந்து உப்பு சேர்த்துறாதீங்க, குறைவாக தான் பிடிக்கும். இதோட கரம் மசாலா தூள், கரம் மசாலா சாமான் வேறு போட்டிருக்கோம், அதனால் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதிகம் போட்டிங்கன்னா கலர் மாறிடும். இதில் வந்து பியோர் கரம் மசாலா தூள்னு வரும், அதாவது தனியா மிளகா எல்லாம் சேர்க்காம இருக்கிற ஒரு கரம் மசாலா தூள். நம்ம வீட்டிலலாம் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கரம் மசாலா தூள் போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு நல்ல வாசனை வருது. இதோட இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக இந்த தண்ணி இதில் கலந்து சேர்த்துடலாம். ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சைட் டிஷ் வந்து அதிகமான நீர்க்க இருக்காது, திக்காக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்த பிறகு நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து இதை வந்து வேக விடாதீங்க. கொஞ்சம் ஒரு ஷார்ட் பீரியட் வச்சா போதும். ஒருவேளை நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து வீட்டில் குறைவாக வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சமாக அதோட பால் விட்டுக்கலாம், அதுவும் வந்து ஒரு ருசியை கொடுக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம வீட்லேயே பண்ணணுன்னா எப்படின்னு சொல்கிறேங்க. வந்து பாலை காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. மேலே வந்து ஏடு படியும் இல்லைங்களா, ஒரு தடவை 2 தடவை காய்ச்சிறப்பே கொஞ்சம் திக்காக ஏடு படியும். நல்ல அகலமான பாத்திரத்தில் காய்ச்சிக்கோங்க. அந்த ஏடு படிந்ததை நம்ம ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்துகிட்டு ஒரு பாட்டிலில் போட்டுக்கோங்க. அது மாதிரி தினமும் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டிலில் எடுத்து வைக்கிறப்போ கொஞ்சமாக சர்க்கரை ஏதாவது சேர்த்துக்கோங்க. அது வந்து நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஒரு வாரம் அந்த மாதிரி சேர்த்த பிறகு வெளியில் எடுத்த பிறகு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு மிக்சியில் போட்டு ஒரே ஒரு தடவை திருப்புங்க. ரொம்ப அதாவது ஜில்லுன்னு இருக்கிறப்ப வச்சிங்கனாக்கா அது வெண்ணெய் மாதிரி ஆகிடும். ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு லேசாக இயக்குங்க. வேணும்னா அதில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இயக்கினீங்கனாக்கா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி வந்துடும். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அதிக நேரம் கொதிக்க விடாதீங்க. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம், அதனால வந்து அதிகம் பச்சை வாடை இருக்காது. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து எந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கவனமாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஓவர் ஃப்ரை பண்ணிடாதீங்க, அப்போ தான் வந்து இந்த டிஷ்னுடைய கலர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ இதை வந்து டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம். வந்து பொதுவாக வந்து சப்பாத்தி, நான், குல்ச்சா, பிரியாணி அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம். வெந்தயக்கீரை பட்டாணி மசாலா எப்படி பண்ணன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதக்கிய பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு கொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதில் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்த பிறகு அரிஞ்சு வச்சிருக்கிற வெந்தயக்கீரை சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு பிறகு வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கோங்க. பட்டாணி சேர்த்து 1 நிமிஷம் கலந்து விட்ட பிறகு அரைச்ச விழுது சேர்த்துருங்க. தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிய பிறகு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்த பிறகு ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி வந்தால் போதும், அடுப்பை அணைச்சிடுங்க. மிக சுவையான வெந்தயக்கீரை பட்டாணி மசாலா ரெடி. மிக சுவையான வித்தியாசமான ஒரு சைட் டிஷ் வெந்தயக்கீரை பட்டாணி மசாலா தயாராகிடுச்சு. ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டலில் செய்கிற ஒரு ஃபுட்டை வந்து நம்ம வீட்டையும் தயார் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.